வணக்கம். ஆப்கி அதாலத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த ஆப்கி அதாலத்துக்கு முக்கியமா அரசியல்வாதிகளையும் அப்புறம் அதிகாரிகளையும் அவங்களோட வேலைகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அழைக்கிறோம். சில நேரங்கள்ல மக்கள் அவங்க அன்பாலையும் ஆதரவாலையும் ஸ்டாரா பிரபலமானவங்களும் இங்க வருவாங்க. ஆனா சில நேரங்கள்ல மக்கள் அப்படிப்பட்டவங்களையும் அவங்களோட வேலைகளை பத்தி விசாரிக்கிறாங்க, குற்றச்சாட்டுகளும் சுமத்துறாங்க. இன்னைக்கு நம்மளோட விருந்தாளி சரோஜ் சாம்ராட் உஸ்தாத் அம்ஜத் அலி கான் ஆப்கி அதாலத்தில் ஆஜராகிறார். வழக்க தொடங்கலாம். ஆப்கி அதாலத்தில் முதல் குற்றச்சாட்டு உஸ்தாத் அம்ஜத் அலிகான் மீது. ஆப்கி அதாலத்தில் சரோஜ் சம்ராட் அம்ஜத் அலிகான் மீது உள்ள குற்றச்சாட்டு, இவர் பாரம்பரிய இசையை கமர்ஷியலாக மாற்றிவிட்டார். கான் சார், உங்களுடைய தந்தை ஹாஃபிஸ் அலிகான் சார், அவர் முழுசா பக்தி இசையில தான் இருப்பாரு. ஆமா. அவர் எப்பவும் மியூசிக்க விற்பனை செய்யறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் தன்னோட மியூசிக்க ரெக்கார்ட் பண்ண கூட விட்டதில்ல. ஆமா, நீங்க சொல்றது உண்மைதான். ஆனா நீங்க மியூசிக் கடையே திறந்துட்டீங்க. இத காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. ஏன்னா உலகம் முழுக்க கேட்கறவங்க அதிகமாயிட்டாங்க. அதே மாதிரி கேட்குற ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அம்ஜத் அலிகான் நேரடியாக போக முடியாது. அதனால ரெக்கார்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது, டிவிடி பண்ண வேண்டியதாக இருந்தது, கேசட் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதுக்கு பின்னாடி வணிகங்கிறது மட்டும் கிடையாது. அதுக்கு பின்னாடி முயற்சி என்னன்னா நம்மளோட கலையை நாடு முழுதும் பரப்பணும். அந்த பாரம்பரியத்தை சேர்ந்தவங்க, அதாவது உங்க தந்தை விரும்பாத ஒண்ணு அவருடைய மியூசிக் கடைகள்ல எல்லாம் கேட்க கூடாதுன்னு நினைச்சாங்க. அந்த பாரம்பரியத்தை சேர்ந்தவங்க ஒரு சொந்த மியூசிக் கம்பெனியவே திறந்துட்டீங்க. இதுவும் நீங்க சொல்றது சரிதான். ஏன்னா நம்ம மியூசிக் கம்பெனியில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி மியூசிக்கை நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். ஆனால் வெளியில் இருக்கிற கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா அவங்க விருப்பப்படி எங்களுக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்பாங்க. ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னா கிளாசிக்கல் மியூசிக் கமர்ஷியல் அசோசியேஷன் ஆக்கப்படுது. அப்புறம் அதாவது நாம் இப்போ இந்த உலகத்துக்கு நடுவில் இருக்கோம். நாங்கள் மலையில் போய் சந்நியாசத்தை ஏற்றுக்கிட்டு தியானத்தில் மூழ்கிட்டோன்னா அதுக்கப்புறம் கேட்குறவங்கலாம் ஏங்கி போயிடுவாங்க. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாடகை கொடுக்க கூட 250 ரூபாய் இல்லைன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம். ஆனா இந்த காலகட்டத்தில் 6 மாசத்துக்கு ஒரு முறை மெர்சிடிஸ் வண்டி மாத்துறீங்க. ஆமாம். இது எல்லாமே அந்த கடவுளோட ஆசீர்வாதம் தான். கடவுளோட ஆசீர்வாதமா இல்ல ஹம்சத் அலிகான் சாரோட பிசினஸ் சென்ஸ்னு சொல்லாமா? இல்லை, இது இந்த மாதிரி ஆசைகள், நல்ல விஷயங்கள் செய்யணுங்கிற ஆசை எனக்கு சின்ன வயசுலேருந்து இருந்தது. ஒரு நாள் நம்ம நல்ல வீடு கட்டணும், நல்ல காரில் போகணும், இந்த ஆசை எனக்கு இப்போவும் இருக்கு. அதாவது சிறந்த நிலையை தேடுற ஒரு முயற்சி. ஆனால் பக்திங்கிற ஆடை என்னைக்குமே மாறினது கிடையாது. அது வெறும் ஆடையா மட்டும்தான் இருக்கு, அதுக்குள்ள பக்தி எதுவும் இல்ல. இப்ப நான் கேள்விப்பட்டது உங்களுக்கு சாக்லேட் சாப்பிட்றது தான் மிகப்பெரிய ஆசையா இருக்காமே. அதாவது பார்த்தீங்கன்னா பக்திங்கிற ஆடையில் உண்மைத்தன்மை இல்லைன்னா அந்த ராகத்தில் உண்மைத்தன்மை இருக்காது. ஒரு கிளாசிக்கல் மியூசிஷியனுடைய ஸ்வரம் எப்பவும் அது உண்மையாக இருக்கணும், எப்பவும் கவர்ச்சியாக இருக்கணும். இல்லைன்னா அதை யாரும் விரும்பி கேட்க மாட்டாங்க. ஆனா கேட்கறவங்க விஷயம்னு வந்தா உங்களுக்கு இந்தியால கேட்கறவங்கள விட வெளிநாட்டுல போய் வாசிக்கிறதுக்கு தான் ஆர்வம் இருக்கு. ஏன்னா அங்கதான் நிறைய பணம் கிடைக்குது. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே ஆர்வம் வந்திருக்கு. வெளிநாட்டவர்கள் கான்சர்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் சில நேரங்களில் 20 நிமிஷம் வரைக்கும் கை தட்டிக்கிட்டே இருப்பாங்க. இன் அப்ரிஷியேஷன், ஸ்டாண்டிங் அவேஷன், இந்த மாதிரி ஏதாவது நடக்கும். யூனிவர்சிட்டிஸில் கற்றுக் கொடுக்க வர சொல்லுவாங்க. அப்புறம் அந்த வகையில் நான் என்ன நினைக்கிறேன்னா இது ஒரு சேவை செய்யறீங்களா இல்ல டாலர் அதிகமா சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்தில் இருக்கீங்களா? நீங்க சொன்ன மாதிரி சேவையோட டாலரை சேர்ந்துருக்கு. இது உண்மைதானா? வெளிநாடுகள்ல நீங்க மியூசிக் ஸ்கூல் திறக்க முடிவு பண்ணிருக்கீங்களாமே? இது என்னோட முடிவு இல்ல, இது அங்க இருக்கிற மக்களோட முடிவுன்னு தான் சொல்லணும். நான் அங்கேயே இருந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுன்னு தான் விரும்புகிறாங்க.
அதுலேயும் நிறைய என்ஆர்ஐஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க இங்கே வர முடியாது. நிறைய டேலண்டான ஆட்கள் கற்றுக்க ஆசைப்படுறாங்க. அதனால நான் என்ன ஆசைப்படுறேன்னா, 6 மாதம் இந்தியாவில் 6 மாதம் வெளிநாட்டில் இருந்தா அப்போது 2 பக்கமும் நான் சேவை செஞ்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தானே. ஒரு காலத்துல முதல் முறை நீங்க வெளிநாட்டுக்கு போகும்போது விமானத்துல ஏறினா ரொம்ப பயமா இருக்குன்னு உங்களோட தந்தை உங்ககிட்ட சொல்லியிருக்காரு. ஆ, அப்பாவுக்கு ரொம்ப கவலை இருந்துச்சு. அவர் போகிறதுக்கு அனுமதியே கொடுக்கல. ஆனால் வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போகிறவங்க அவரை ரொம்ப கஷ்டப்பட்டு சம்மதிக்க வச்சாங்க. அப்போ இந்த காலத்தோட ஜெட் செட் மேஸ்ட்ரோன்னு உங்களை சொல்லலாம். நான் அதை சமநிலைப்படுத்த முயற்சி பண்ணுறேன். ஐ திங்க் இப்போது என்னோட வாழ்க்கையில் அது சில வருடங்கள் நான் எனக்காக கொஞ்சம் வாழ்ந்தேன். அப்புறம் மற்றவங்களுக்காகவும் வாழ்ந்தேன். மற்றவங்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறேன். ஆடியன்ஸ் உங்ககிட்ட கேள்வி கேட்க நினைக்கிறாங்க. நீங்க கேட்கலாம். முதல் ரோல். உஸ்தாத் பிஸ்மில்லா கான் அவர்கள் தங்கள் காலத்தில் நிபுணர். நீங்க உங்க காலத்துல நிபுணரா இருக்கீங்க. அவருக்கு பாரத ரத்னா அவார்டு கிடைச்சிருச்சு. ஆனா உங்களோட பேரை இது வரைக்குமே கன்சிடர் பண்ணவே இல்லையே. இதுக்கு உங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லையா? இல்லை, எனக்கு இன்னும் 80 வயசெல்லாம் ஆகலையே. அது நம்ம நாட்டில் ஒரு வழக்கம் இருக்கு. நான் அது நமக்கு 80-90 வயசு ஆகலைன்னா நிறைய விஷயங்கள் கிடைக்காது. பொதுவா பாத்தீங்கன்னா இந்த அரசியல்வாதிகளுக்கு நெருக்கமா இருக்கிறவங்க அல்லது அவங்களுக்கு சேவை செய்யறவங்க அவங்களுக்கெல்லாம் சீக்கிரமா அவார்டு கிடைச்சிடும். அதாவது இதில் என்னோட கருத்து என்னன்னா, அதுவும் நேரம் வரும்போது தான் நடக்கும். திஸ் இஸ் வாட் ஐ ஃபீல். நீங்களும் முயற்சி பண்ணிருக்கீங்கல்ல. மிஸ்ஸஸ் காந்தியை வச்சு ஒரு ராகத்தை உருவாக்குனீங்க. அதே மாதிரி ராஜீவ் காந்திக்காகவும் ஒரு ராகத்தை உருவாக்குனீங்க. ஆனா உங்களுக்கு எந்த ரிவார்டும் கிடைக்கல. இல்லை, அது நான் உருவாக்குன ராகங்கள்ல அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் பண்ணேன். அது என்னோட ஒரு ஃபீலிங்காக இருந்தது. சுவாமி ஹரிதாஸுக்கு ஒரு ராகம் பண்ணினேன். உஸ்தாத் அமீர் கான் சாருக்கு ஒரு தோடி ராகத்தை உருவாக்குனேன். பாரிஸில் மகாத்மா காந்திஜியோட 125வது ஆண்டு கொண்டாடப்பட்டப்ப நரசிம்மராவ் அங்கே போயிருந்தாரு. அப்போது நாங்கள் பாப்புக்காக ஒரு சாங் அர்ப்பணம் செஞ்சுருந்தோம், பாப்பு கோஸ். அது ரொம்ப அருமையாக வந்தது. என் அம்மாவோட பேர் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் ரிசர்ச் பண்ணிருப்பீங்க. ராஹத்ஜி. ரஜித் சார் ரொம்ப நல்லா ரிசர்ச் பண்ணுறாரு. பொதுவாக மக்களுக்கு கலைஞர்களோட அம்மா பேர்லாம் தெரியாது. என் அம்மா பேர் ராஹத் ஜஹான். அவங்க பேர்லேயும் ஒரு ராஹத் கோஸ் ஒரு ராகத்தை அர்ப்பணிச்சேன். நீங்க மன்மோகன் சிங் பேர்லயும் ராகம் போடுவீங்களா? அவருக்கு அந்த கடவுள் ஆசீர்வாதம் எப்பவும் இருக்கும். அவர் நீண்ட ஆயுளோட இருக்கணும். நல்லா சிறப்பாக வேலை செய்கிறாரு. மக்களின் வழக்கு தொடரும். உஸ்தாத் ஹம்சத் அலிகான் மீது ஒரு பிரேக் அப்புறம். ஆப்கி அதாலத்தில் இன்று குற்றச்சாட்டுகளும் கேள்விகளால் சூழ்ந்துள்ளார் உஸ்தாத் ஹம்சத் அலிகான். ஆப்கி அதாலத்தில் உஸ்தாத் ஹம்சத் அலிகான் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் தன் பிரச்சாரத்திற்காக மட்டுமே சாக்ஸ் வாசிக்கிறார். கான் சார், இன்னும் பல பெரிய பெரிய மியூசிஷியன்ஸ் இருக்காங்க. பண்டிட் பீம்சிங் ஜோஷி இருக்காரு, உஸ்தாத் படே குலாம் அலி சார் இருந்தாரு, அமீர் அலி சார் இருந்தாரு. அவங்க யாரும் நீங்க ப்ரமோட் பண்ற மாதிரி அவங்களோட பசங்களை ப்ரமோட் பண்ணல. நம்ம பசங்க ஒன்றும் டூத் பேஸ்ட் எல்லாம் கிடையாது. இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை தான் நீங்கள் ப்ரமோட் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. அதே ஒரு மனுஷனை நீங்கள் ப்ரமோட் பண்ண முடியாது. ஒருவேளை உலகம் அவங்கள ஏற்றுக்கிட்டா நம்ம அதுக்கு உதவி தான் செய்ய முடியும். நம்ம யாரையும் வற்புறுத்த முடியாது. இது ஒவ்வொரு தந்தையோட கடமை, பெத்தவங்களோட கடமை. அதான் நான் சொல்ல வரேன். பசங்க தான் கால்ல நிக்கிறது. ஒரு தந்தையின் கடமை பசங்களுக்கு கத்துக் கொடுக்கறது, பெத்தவங்களோட கடமை அவங்கள வளர்க்கறது. ஆனா ஒரு மனிதர் நாட்டின் சொத்தா மாறிட்டா அவங்களோட கடமை இன்னும் நிறைய பேருக்கு கத்துக் கொடுக்கணும். ஆனா நீங்க உங்க சிஷ்யர்கள் 2 பேரோட நிறுத்திட்டீங்க, அமான் அண்ட் அயான். இல்ல, அப்படி இல்ல. என்னோட சிஷ்யர்கள் உலகம் முழுவதும் இருக்காங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்காங்க. அதாவது அவங்க கிளாசிக்கல் மியூசிக்கால தான் வாழ்றாங்க. கிளாசிக்கல் மியூசிக்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. மிஸ்ஸஸ் ஷோபா தீபக் சிங், அவங்க ஸ்ரீராம் பாரதிய கலா கேந்தர் டைரக்டர். ஆமா. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய ஜென்யூன் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அவங்க பேரும் சொல்லியிருக்காங்க,
டோனி போஸ், சஞ்சய் சர்மா, விஸ்வஜித் ராய் சௌத்ரி இவங்க எல்லாரும் சரோத் வாசிக்கிறவங்க தான். நீங்க உங்க பசங்களுக்கு கொடுக்கற கவனத்தை இவங்களுக்கும் கொடுத்திருந்தா இவங்களும் மிகப்பெரிய கலைஞர்கள் ஆயிருப்பாங்க. இல்ல, நீங்க 3 பேர் மட்டும்தான் சொல்லியிருக்கீங்க. ஆனா டெல்லியில நான் 40க்கும் மேற்பட்ட பேரை ப்ரமோட் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபெஸ்டிவல் நடத்தினேன், சரோத் ஃபெஸ்டிவல், 15 வருஷத்துக்கு முன்னாடி. பெரிய பெரிய இசைக்கலைஞர்கள் குடும்பத்திலிருந்து பெரிய ஜாம்பவான்கள்லாம் வர வச்சேன். டெல்லி நகரமே அதிர்ச்சி ஆயிடுச்சு 40 பேரோட சரோஜ் கேட்டதும். அந்த 40 பேர்ல இன்னைக்கு குறைஞ்சது ஒரு 5-10 பேராச்சும் மேடையில வாசிக்கிறாங்க. பெரிய பேர் புகழ் எல்லாமும் வாங்கியிருக்காங்க. ஆனா டாமினேஷன் உங்க குடும்பம்தான். இல்ல, என்னால யாரையும் தடுக்க முடியாது. என்னால ஊக்குவிக்க முடியும். ஒருவேளை யாராவது அவுட்ஸ்டாண்டிங் டேலண்டடா இருந்தா, ரொம்ப நல்லா வாசிக்கிறவங்களா இருந்தா, எந்த ஒரு குருவாலையும் இல்ல வேற யாரு நினைச்சாலும் ஒரு நல்ல நறுமணத்தை மூடி வைக்க முடியாது. அதாவது சரோத் வாசிப்பவர் விஸ்வஜித் ராய் சௌத்ரி, சொல்லுங்க. அவர் என்ன குற்றம் சுமத்திருக்காருன்னா, ஃபேமிலி டாமினேஷன் உஸ்தாத் அம்ஜத் அலிகான் தான் கிரியேட் பண்ணிருக்காரு, அதனாலதான் என்னால முன்னேறி வர முடியலன்னு சொல்லியிருக்காரு. அப்படியா? முன்னேறி வரணும்னு நினைக்கிறவங்க உண்மையிலேயே டேலண்டடா இருந்தா அவங்க கண்டிப்பா வருவாங்க. இல்ல, உங்களுக்கு கான்செர்ட் பண்ற வாய்ப்பு கிடைக்கும்போது நீங்க கண்டிஷன் போட்டுடுறீங்க, என் 2 பசங்களோட பேக்கேஜ் டீல் நடக்கும்னு. அப்புறம் எப்படி வேற ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடைக்கும்? இல்ல, அப்படிலாம் இல்ல. அதாவது பாத்தீங்கன்னா, பசங்களோட சாதனை, அம்மா நயானோட சாதனை, அதாவது அவங்களோட சின்சியாரிட்டி, அவங்களோட போராட்டம், அவங்கள இந்தியாவில் மட்டும் இல்லை வெளிநாட்டில் கூட சோலோ பர்ஃபார்மன்ஸு கூப்பிட்றாங்க, டூயட்டு கூப்பிட்றாங்க, அவங்கள படங்களுக்கு மியூசிக் போடுறதுக்கும் கூப்பிடுறாங்க, அவங்களுக்கு ஆக்டிங் ஆஃபரும் வருது, மாடலிங் ஆஃபரும் வருது. அதனால நான் வந்து எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்துருக்கேன், எல்லாருக்கும் ஃபுல் என்கரேஜ்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஆனால் என்னால் யாரையும் தடுக்க முடியாது. உங்களுக்கு படத்துல நடிக்கிற ஹீரோ வாய்ப்பெல்லாம் கிடைக்கலையா? ஒரு படத்துல நான் சர்வோத் வாசிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த படம் பேரு ஸ்பர்ஷ். அதுல ஷபானா, நஸ்ருதீன் ஷா அதுல பிளைண்டா இருப்பாரு. ஒரு பிளைண்டா இருக்கிறவரு இசை உலகத்துல இருப்பாரு, சவுண்ட் உலகத்துல இருப்பாரு. நான் சினிமாவிலலாம் வேலை செய்யறதுக்கு ஏத்த ஆள் கிடையாது. குல்சார் சார் ஒரு தடவை சொல்லியிருந்தாரு, இவரோட அழக பார்க்கும்போது கண்டிப்பா அவர் சினிமால ஹீரோவாகலான்னு சொல்லியிருந்தாரு. இல்ல, இது அவரோட அன்பு, அவரோட மரியாதை. ஏன்னா அவர் என்னை பத்தி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் டாக்குமெண்ட்ரி படம் எடுத்தாரு. அது அவரோட அன்பு. ஆனா என்னால இந்த ஆக்டிங் எல்லாம் நீடிக்க முடியாது. உஸ்தாத் ஹம்சத் அலிகான் மீது மக்களின் வழக்கு தொடரும் ஒரு சிறிய இடைவெளிக்கப்புறம். ஆப்கி அதாலத்தில் இன்று குற்றவாளி கூண்டில் இருக்கிறார் இசை உலகின் மிகப்பெரிய மன்னன் உஸ்தாத் ஹம்சத் அலிகான். ஆப்கி அதாலத்தில் உஸ்தாத் ஹம்சத் அலிகான் மீது உள்ள குற்றச்சாட்டு, இவர் மியூசிக் மாஃபியா நடத்துகிறார். கான்சார், இந்த குற்றச்சாட்டு பல வருடங்களுக்கு முன்னாடி வந்தது. பண்டித் விஸ்வ மோகன் பட் கிராமி அவார்ட் வின்னர் அவர்தான் இந்த குற்றச்சாட்டை வச்சாரு. ஹம்சத் அலிகான் சார் டெல்லியில உட்காந்துக்கிட்டு மியூசிக் மாஃபியா நடத்துறாருன்னு. அதாவது பாத்தீங்கன்னா, அவர் பண்டித் ரவிசங்கருடைய சிஷ்யன். அண்ட் அவர் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. மாஷா அல்லா, அவர் ரொம்ப திறமைசாலி, நல்ல புத்திசாலி. ஆனா இப்படிப்பட்ட வார்த்தைகள் புத்திசாலித்தனம்லாம் இல்லை. ஏன்னா இசையில எந்த கேங்கா இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. ஆனா யார் வாழ்க்கையில இசை இல்லையோ அவங்க ரொம்ப வெற்றிகரமா இந்த மாஃபியா கேங்க நடத்த முடியும். ஆனா நீங்க பேசும்போதே சொல்லிட்டீங்க அவரு பண்டித் ரவிசங்கரோட சிஷ்யன்னு. இல்ல, அவர் ஒரு மிகப்பெரிய இசைக்கலைஞருடைய சிஷ்யன். நான் என்ன நினைச்சேன்னா கேங்க ரவிசங்கர் தான் நடத்துறாருன்னு. அப்படி அவர் சொன்னதால பண்டித் ரவிசங்கர் அவர் மேல கோவப்பட்டதா நான் கேள்விப்பட்டேன். அவர் அப்படிப்பட்ட வார்த்தை சொல்லியிருக்க கூடாதுன்னு. அவர் என்ன மட்டும் இல்லை, இன்னும் சில இசைக்கலைஞர்களோட பேரை சொல்லியிருக்காரு. அதாவது எங்கள் ஃபீல்டில் அந்த ஸ்வரத்தோட உண்மைத்தன்மை புரிஞ்சிருச்சுன்னா, அந்த புரிதல் ஏற்பட்டுருச்சுன்னா அவங்க இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. ஆனா
பண்டித் ரவிசங்கர் உங்க மேலயும் கோவமா இருக்காரு. கடந்த 19 வருஷமா உங்க கூட பேசலன்னு கேள்விப்பட்டேன். அப்படிலாம் இல்லை, அவர் சமீபத்தில் கூட என் கச்சேரிக்கு வந்திருந்தார். செரி ஃபோர்ட் ஹாலுக்கு நாங்கள் எம்எஸ் சுப்புலட்சுமி தேவிக்கு அஞ்சலி செலுத்தினோம். முழு ப்ரோக்ராமையும் பார்த்தாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஐ வாஸ் ரியலி ஹானர். 3 மணி நேரம் கேட்டாரு. அப்புறம் உள்ள வந்து என்ன சந்திச்சாரு. அவங்க மனைவி சுகன்யா அவர்கள் அப்ப வந்தாங்க. அவர் கோவம்லாம் போயிடுச்சா? எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுவும் இருந்த மாதிரி தெரியல. அதோட பண்டித் அவர்கள் அவருடைய சிஷ்யனுக்கு புரிய வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். எதிர்காலத்தில் எதை பேசுறதா இருந்தாலும் பார்த்து பேசணுங்கிற விஷயம். நீங்களும் உங்க சுரத்தை மாத்தி டைம் மேகசின்ல சொல்லியிருக்கீங்க. ரவிசங்கர் சாரோட மகள் அனுஷ்கா, ஷீ இஸ் த மியூசிஷியன் ஆஃப் த ஃபியூச்சர்னு. நாட்டின் எதிர்காலம் அவங்கதான்னு சொல்லியிருக்கீங்க. நான் என்ன சொன்னேன்னா அவங்க ரொம்ப டேலண்டானவங்க. அனுஷ்காவை தவிர இன்னும் நிறைய டேலண்டான நபர்கள்லாம் இருக்காங்க. அதாவது பண்டிட் சிவகுமார் அவர்கள், சர்மா அவர்களோட பையன் ராகுல் சர்மா இருக்காரு, கௌஷிக் இருக்காரு, சக்கரவர்த்தி மிதா பண்டித் இருக்காங்க. அண்ட் நிறைய இந்த மாதிரி அம்மா நயான் இருக்காங்க. ரொம்ப கடுமையாக உழைக்கிறாங்க. நல்ல டேலண்டடான ஆட்கள் இருக்காங்க. ஆனால் நம்ம நாட்டோட எதிர்காலம் யார் முன்னேறுவாங்கங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும். ஆனால் மேகசினில் வந்து இப்படி எழுதிட்டாங்க. நான் சொன்னதாகவும், அதாவது அனுஷ்கா சங்கர் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் மியூசிக் இண்டியன் கிளாசிக்னு. என்னால் இந்த மாதிரி அமானயானு கூட சொல்ல முடியாது. நீங்க சொல்றத பார்த்தா அனுஷ்கா சங்கருக்கு எந்த ஃபியூச்சரும் இல்லையா? இல்லை, அவங்க ரொம்ப டேலண்டானவங்க. அது நான் என்ன சொல்கிறேன்னா, அது மாதிரி 10-12 சித்தார் வாசிக்கிறவங்க இருக்காங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப டேலண்டானவங்க. கடவுள் தயவால் எல்லாரும் அவங்களோட லட்சியத்தை அடையணும். அண்ட் அனுஷ்கா அவங்கள ஒருத்தவங்க. இன்னொரு உஸ்தாத் உங்க மேல ரொம்ப ரொம்ப கோவமா இருக்காரு. உஸ்தாத் பிஸ்மில்லா கான் சாப். இது டிசம்பர் 23, 2004 நடந்தது. சொல்லுங்க. கொல்கத்தா நைட். சொல்லுங்க. நீங்க எல்லார் முன்னாடியும் உஸ்தாத் பிஸ்மில்லா கான் சார சினைல்னு சொன்னீங்க, பைத்தியம்னு சொன்னீங்க. அப்புறம் நீங்க ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட சொல்லியிருக்கீங்க இவர் ஒரு அரோகண்ட் ஃபெனாட்டிக்னு சொல்லியிருக்கீங்க. முதல்ல நான் சொல்ல விரும்புறது, உஸ்தாத் பிஸ்மில்லா கான் சார் ஒரு மிகப்பெரிய கலைஞர். அவர் மீண்டும் இந்த உலகத்துக்கு வரமாட்டாரு. அவர் மேலே எனக்கு நிறைய அன்பு மரியாதை எல்லாம் இருக்கு. ஆனால் எனக்கு என்ன வருத்தம்னா, நாங்கள் கொல்கத்தாவில் ரிஹர்சல் பண்ணதுக்கு மாறா கான் சார் ஸ்டேஜில் வேற மாதிரி ஆரம்பிச்சிட்டாரு. ரிஹர்சலில் ப்ராக்டிஸ் பண்ணதை அவர் பண்ணவே இல்லை. அவரோட மூடு ஒருவேளை வேற மாதிரி போயிடுச்சா என்னன்னு தெரியல. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. அப்போ வந்து நான் அந்த பீஸை வாசித்தேன். அவர் என்னடனா வேற பீஸை வாசிக்கிறாரு. அது நான் ரிஹர்சல் பண்ணவே இல்லை. அதனால அது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் கான் சார் ஆடியன்ஸுக்கு ஏதோ சொன்னார். அப்புறம் மைக்கு வைக்கிறவங்களுக்கு, அந்த சவுண்ட் சிஸ்டம் ரெடி பண்ணுறவங்கள ரொம்ப அவமதிச்சிட்டாரு. அதாவது மொத்த ஸ்டேஜும் ஒரு வித்தியாசமான சுச்சுவேஷனில் இருந்தது. நான் எதுவும் பேசல, அமைதியாயிட்டேன். அங்கே கான் சார் தான் பேசிகிட்டு இருந்தார். அப்பப்போ மைக்கை குறை சொன்னார், லைட்ஸை குறை சொன்னார், மக்களை குறை சொல்லிகிட்டு இருந்தார். அந்த சுச்சுவேஷன் அப்படி மாறிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் வந்து வாழ்த்துக்கள் சொன்னேன். அது புத்தாண்டு வாழ்த்து. அதே நேரத்துல நீங்க இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தீங்க. இதை வச்சு அவர் பனாரஸ்ல எந்த தெருவை சேர்ந்தவர்னு தெரியும்னு சொல்லியிருக்கீங்க. இல்லை, நான் அவர் மேலே ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். அது தேவையில்லாத அந்த ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு. அப்படி மறுபடியும் ஒரு கலைஞர் பிறக்க மாட்டாரு. அவர் மேல நீங்க மரியாதை வச்சிருக்கீங்க, அவரை பக்தியோட பாக்குறீங்க. அவரையே நீங்க ஸ்னைல்னு சொல்லியிருக்கீங்கன்னா, ஆமா, நீங்க மதிக்காதவங்களை என்ன சொல்லியிருப்பீங்க? அது சூழ்நிலை அப்படி நடந்துருச்சு. அண்டு மக்களும் ரொம்பவே சோகமாயிட்டாங்க. மக்கள் ரொம்ப ஆர்வமாக வந்தாங்க. சோல்ட் அவுட் ஷோ வேற. கிட்டத்தட்ட 3500 பேர் அங்கே வந்திருந்தாங்க. அவங்க எதிர்பார்த்தது அவங்களுக்கு கிடைக்கல. ஆனா என்ன காரணம்? உங்க மேல கோவப்பட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவரு விலாயத் கான் சார் கூட போயிருந்தாரு. அதே ஹால்ல அவரு 3 மணி நேரம் கான்சர்ட் பண்ணியிருக்காரு. பிஸ்மில்லா கான் சார். அவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப்பும் நல்லா இருந்தது. ஒருவேளை அவங்களுக்கு அவங்க கூட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கலாம். ஆனா ஏன் கூட அப்படி. உங்க கூட என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது? அதை சொல்லல. ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. ஏன்னா இது வந்து முதல் தடவை அனுபவம். அதாவது பாத்தீங்கன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்களை ஒருத்தர் பட்னாவுக்கு அழைச்சாரு கான்சர்ட் பண்றதுக்காக. அங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க எல்லா ரிஹர்சலையும் பண்ணி முடிச்சிட்டோம். அன்னைக்கு ராத்திரி பாத்தீங்கன்னா மழை புயல்லாம் வந்து டென்ட்டே காத்துல பறந்து போயிடுச்சு.
அப்ப பிஸ்மில்லா கான் சார் பனாரஸ் போயிட்டாரு, நாங்க டெல்லிக்கு வந்துட்டோம். அப்புறம் நீங்க இதையும் சொல்லியிருக்கீங்க, அவருக்கு கிடைச்ச பாரத ரத்னா விருதுக்கு அவருக்கு தகுதியே இல்லைன்னு. இல்ல, நான் அப்படி சொல்லல. அதாவது அந்த நேரத்துல, அந்த நொடியில, அந்த சூழ்நிலையில நான் என்ன சொன்னேன்னு எனக்கே சரியா ஞாபகம் இல்லை. ஆனா உண்மையிலேயே அவர் மேல நான் ரொம்பவே மரியாதை வச்சிருக்கேன். நீங்க கேள்வி கேட்கணுமா? இப்போ நிறைய பேர் செய்யற மாதிரி இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக்கையும் அதோட வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் மியூசிக்கையும் அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி காட்சிப்படுத்துறாங்க. அதை சரின்னு நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த காலகட்டத்துக்கு அதை ஃபியூஷன்னு சொல்றோம். அதை நான் சில நேரங்களில் மியூசிக்கல் ஃப்ளட்டேஷன்னு சொல்லுவேன். நல்லா இருக்கு, நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்குது, மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் கிடைக்குது. அண்ட் இப்போ மக்களுக்கு பார்த்தீங்கன்னா பேஷன்ஸ் இல்லை. அதாவது ஒரு கிளாசிக்கல் மியூசிக்கோட ஆலாபத்தை கேட்கறதுக்கு அல்லது ஃப்ளோவான மியூசிக் கேட்கறதுக்கு யாருக்கு டைம் இல்லையோ அவங்க ஃபியூஷன்ஸ் கேட்பாங்க. யாருக்கு டைம் இருக்கோ அவங்க சரோத் கேட்கலாம், இல்லை சித்தார் கேட்கலாம், பாட்டு கூட கேட்கலாம். இப்போ இந்தியால இளைய தலைமுறைக்கு கிளாசிக்கல் மியூசிக்ல ஆர்வம் குறைஞ்சிக்கிட்டே வருது. ரீமிக்ஸ் காலமா இருக்கு. இங்கிலீஷ் மியூசிக் பக்கம் பெரும்பாலானவர்கள் ஈர்க்கப்படுறாங்க. நம்ம கலாச்சாரத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போறோம்னு உங்களுக்கு தோணலையா? கிளாசிக்கல் மியூசிக்கு இன்னும் அதிகமான ஊக்கம், பிரச்சாரம் முதல்ல கிடைக்கிற மாதிரி இப்ப கிடைக்குதா? என்னோட கருத்து என்னன்னா, நல்ல பார்வையாளர்களா இருந்தா எல்லா இசையும் கேட்பாங்க அவங்க. நான் ஒன்றும் பிரீஸ்ட் கிடையாது. அதாவது உலகம் முழுவதும் எப்பவும் கிளாசிக்கல் மியூசிக்கல் தான் கேட்கணுங்கிற மாதிரி. அது ரொம்ப அன்நேச்சுரலானது. என்னை கேட்டால் ஃபோக் மியூசிக்கையும் ரசிக்கணும், ஃபிலிம் மியூசிக்கையும் ரசிக்கணும், பாப் மியூசிக்கை ரசிக்கணும், அதே மாதிரி கிளாசிக்கல் மியூசிக்கையும் ரசிக்கணும். இந்த மாதிரி எல்லா வகையான மியூசிக்கையும் கேட்கறதால உங்கள் மூளைக்கும் உங்கள் உடம்புக்கும் ஒரு நல்ல ஆற்றல் கிடைக்கும். ஆனால் இந்த சத்தமான மியூசிக்லேருந்து கொஞ்சம் விலகியே இருங்க. ஏன்னா அந்த சத்தமாக போடுற மியூசிக் வந்து அந்த நாய்ஸ் பொல்யூஷனே ஒரு வித ஆபத்து தான். கான் சார், இப்போ எம்டிவி ஜெனரேஷன் காலம், மக்கள் காண்டா லகா மாதிரியான பாட்டை தான் கேட்குறாங்க. சரியா சொன்னீங்க. அதாவது வித்தியாசமான சவுண்ட்ஸ் எல்லாம் வருது. அண்டு அதோட நம்மளோட பல சேனல்ஸ்லாம் அவங்களோட இந்த சிக்னேச்சர் டியூன் ப்ளே ஆகும்போது இது இந்தியாவா இல்லை வேற ஏதாவது இடமா இல்லை வேற ஏதாவது பிளானட்டா அப்படிங்கிறதே தெரியறதில்ல. என்னோட கருத்து என்னன்னா, குறிப்பாக இந்தியன் சேனல்ஸ் வந்து அல்லது ரேடியோ ஆகட்டும், அதோட சிக்னேச்சர் டியூன் கேட்ட உடனே அது இந்தியான்னு தெரியணும். மக்களின் வழக்கு தொடரும். உஸ்தாத் ஹம்சத் அலிகான் மீது ஒரு பிரேக் அப்புறம். ஆப்கி அதாலத்தில் இன்னைக்கு நாம விளக்கம் கேட்டுட்டு இருக்கோம் உஸ்தாத் ஹம்சத் அலிகான் கிட்ட. ஆப்கி அதாலத்தில் உஸ்தாத் ஹம்சத் அலிகான் மீது உள்ள குற்றச்சாட்டு, இவர் கிளாமர் உலகால் ஈர்க்கப்பட்டவராக இருக்கிறார். கான் சார், இது உண்மையா? உங்க உண்மையான பேரு சின்ன வயசுல மாசும் அலின்னு வச்சிருந்தாங்களாமே? ஆமா. ஆனா நீங்க அவ்வளவு அப்பாவி இல்லைன்னு தெரிஞ்சதும் உங்க பேரை மாத்திட்டாங்க. இல்ல, அது என்னோட அதிர்ஷ்டம். எங்க குவாலியர் வீட்டுக்கு ஒரு சாது வந்திருந்தாரு. அவரு ஒரு சாஃப்ரன் உடை அணிஞ்சிருந்தாரு. இப்போவும் அவரோட முகம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அப்போ நான் ரொம்ப சின்ன பையன். அப்பாவோட சரோத் கேட்கறதுக்கு அவர் வருவார். அப்போ நான் கற்றுக்கிட்டு இருந்தேன். அப்பா என்னை வாசித்து காட்ட சொன்னார். வாசித்ததை கேட்டதுக்கப்புறம் என்னோட பேர் என்னன்னு கேட்டார். நீங்கள் சொன்ன பேர். அந்த பேரை கேட்டதும் அவர் சொன்னார், இல்லை இனிமே வேண்டாம், இந்த பேர் கிடையாது, உங்களுக்கு நான் பேர் வைக்கிறேன்னு சொன்னார். அதனால அவர் வச்ச பேர் தான் அது இப்போ இருக்கிற என்னோட பேர். ஸோ இந்த காலத்தில் அவர் இருந்திருந்தாருன்னா உங்களுக்கு ஆசிக் அலின்னு பேர் வச்சிருப்பார். கண்டிப்பா. என்ன, நாங்கள் இசையின் மூலமாக ஒரு அழகை தேடுறோம். நீங்கள் சொன்னது சரிதான். ஒரு நல்ல நறுமணத்தை தேடுறோம். ஒரு அழகான முகத்தை பார்க்கும்போது அல்லாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லுவோம். எவ்வளோ அழகான மனிதர்களை உருவாக்கியிருக்கு. அதாவது கிரிட்டிக்ஸ்ல சொல்றாங்க, உங்க கான்செர்ட்ல நிறைய பெண்கள் உங்க கான்செர்ட்டை கேட்கறத விட உங்களை பார்க்க தான் வராங்களா? இல்லை, அப்படிலாம் இல்லை. இது மக்களுடைய அன்பு. என்ன காரணத்துக்காக வராங்க, யார் எதுக்காக வராங்கன்னு அந்த கடவுளுக்கு தான் தெரியும். கடவுள் தயவால் நான் வாசிக்கும்போது நிறைய பேர் வருவாங்க.
எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த எல்லா உறவும் இசையால தான் உருவாகுது. ஒருவேளை நம்ம சுரோஸ்வரத்துல வாசிச்சா எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் அவனுக்கு ஒரு நல்ல மனசு தெரியும். உங்களோட 8 வருஷ காதல் அதுவும் இசையால தான் வந்ததா? எல்லாமே இசையால தான். இது உண்மையா சார்? நீங்க மனசொடைஞ்சு போயிருந்தப்போ தேவதாஸ் மாதிரி நீங்களும் குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இது எல்லாமே மனுஷனோட வாழ்க்கையில கடந்து தான் போயாகணும். அது ஒவ்வொரு கட்டத்திலையும் ஏதாவது கத்துக்கிறதுக்கு கிடைக்கும். ஆனா அந்த உடைஞ்சு போன மனசோட கதையை எங்களுக்கு சொல்லுங்களேன். அதாவது நடந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு ஹிஸ்ட்ரின்னு தான் சொல்லணும். ஆனா கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதுதானே நடக்கும். நான் திரும்ப அதை தான் சொல்லுவேன். நம்ம எவ்வளவு தூரங்களை கடந்தாலும் அது போக போக அந்த இலக்கு நமக்கு இன்னும் தூரமாக தான் தெரியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போவும் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். என்னோட லட்சியத்தை அடையறதுக்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் அடுத்த கட்டங்களில் நான் எத்தனை பேரை சந்திக்கணுமோ தெரியாது. இது உண்மைதானா? உங்க மனைவி சுபலட்சுமி ஜி, அவங்க கூட உங்களுக்கு காதல் ஏற்பட்டப்ப அத ஒரு கான்செர்ட் மூலமா நீங்க வெளிப்படுத்தினீங்களாமே? இல்லை, நான் கல்கத்தாவில் அவங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்த்தேன். அவங்க பரதநாட்டியத்தில் மிகப்பெரிய கலைஞர். எனக்கு அந்த டான்ஸ் பார்த்ததில் என்ன தோணுச்சுன்னா, கடவுள் அவங்கள எனக்காக தான் இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்காருன்னு. முதல் முறை தோணுச்சா இல்ல பல முறை ஒவ்வொருத்தரை பத்தியும்? இல்லை, இந்த ஒரு ஃபீலிங் இது ரொம்பவே தனித்துவமான ஒரு ஃபீலிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் நான் அவங்கள கல்கத்தாவில் சந்திக்க முயற்சி பண்ணினேன். அவங்க குடும்பத்தை பார்க்க முயற்சி பண்ணினேன். அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் கடவுள் எங்களை சேர்த்து வச்சிட்டாரு. ஏன்னா முன்னாடி நிறைய பேர் சொல்லுவாங்க முகலாயர்கள் அசாம் வரைக்கும் போக முடியாதுன்னு. ஸோ எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அங்கே போகிறதுக்கு, அசாம் பார்க்கறதுக்கு, நிறைய நாடுகளோட இசைகளை கற்றுக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. நீங்க எந்த அளவுக்கு அவங்க மேல ஈர்க்கப்பட்டிருக்கீங்கன்னா அவங்க பேர்ல ராகத்தையே உருவாக்கியிருக்கீங்க. ஆமாம், நான் உருவாக்கின அந்த ராகம் மெட்ராஸில் மியூசிக் அகாடமி ஹாலில் ஒரு நாள் முன்னாடி, நெக்ஸ்ட் டே அவங்களுக்கு பர்த்டே. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் அவங்களுக்கு எதுவுமே கொடுக்கல. ஆனால் அவங்க எனக்கு என் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை எனக்கு கொடுத்துருக்காங்க, அப்புறம் பசங்களோட வாழ்க்கையிலையும். அதனால் ஒரு ஸ்வரம் காலையிலேருந்து என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது. அது ஒரு ராகம்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஆன்மா இருக்கும். அந்த ஆத்மா ஹம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது என்ன ராகம்னு எனக்கு தெரியல. அப்போ தான் அது ஒரு புது அடையாளம்னு தெரிஞ்சுது. அப்போ அதுக்கு ஒரு பேர் கொடுத்து உடனே அந்த ராகத்தில் ஒரு ட்ரெடிஷ்னல் ராகத்தை வாசித்தேன். அப்புறம் நான் ராக் சுப்புலட்சுமி வாசித்தேன். அது சவுத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. மியூசிக் அகாடமியில் நிறைய பேர் இருந்தாங்க. அண்டு என் ஒய்ஃப் கூட டெல்லியில் ஒரு நியூஸ் பேப்பரில் தான் அதை படித்தாங்களே, அந்த ராகம் சுப்புலக்ஷ்மி. அதுவும் அவங்க பர்த்டே அன்னைக்கு இந்த ஒரு மெசேஜ் அவங்களுக்கு கிடச்சிது. அண்டு அது ரொம்ப அழகாக வந்தது. ஒரு தடவை உங்களுக்கு நான் வாசிச்சு காட்டுறேன். நீங்க ஒரு முறை லேடி டயானா மேலேயும் பார்வையிட முயற்சி பண்ணியிருக்கீங்க. அது என் அதிர்ஷ்டம்னு சொல்லணும். ஏன்னா அவங்க என் முன்னாடி உட்காந்துருந்தாங்க. பிரைம் மினிஸ்டர் வீட்டில் டின்னர் இருந்தது. அண்டு டின்னர் லானில் இருந்தது. அப்போ ரொம்ப குளிராக இருந்தது. அவங்க ரொம்ப சின்ன ட்ரெஸ்ஸாக போட்டிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட 20 பேர் அங்கே இருந்தாங்க. அந்த டின்னரில் டாக்டர் மன்மோகன் சிங்கும் இருந்தாங்க. அண்டு அவங்களுக்கு ரொம்ப குளிராக இருந்ததால் எல்லாரும் அங்கே ஷால் தேட ஆரம்பித்தாங்க. ஆக்சுவலி ஷால் என்கிட்ட இருந்தது. அதனால கொடுத்து வச்சவர் உங்ககிட்ட இருந்து இல்லை, அந்த ஷால் ரொம்ப ஸ்பெஷலான ஷால். நான் வண்டியில் உட்காந்துட்டேன். அந்த டின்னருக்கு போகிறதுக்கு முன்னாடி திடீர்னு எனக்கு தோணுச்சு, அந்த பழைய ஷால் போட்டு போகலாமேன்னு. நான் திரும்ப உள்ளே போய், அது எங்கள் மூதாதையரோட ஷால். அதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு முன்னே ஹிஸ்ட்ரி இருக்குது. அந்த ஜாமைவார் ஷாலை நானே அவங்களுக்கு போய் போட்டு விட்டேன், டயானா மேடம்க்கு. அவங்க சாயந்தரம் வரைக்கும் அதை போட்டிருந்தாங்க. அங்கேருந்து கிளம்பும்போது அவங்க அதை என்கிட்ட திருப்பி கொடுக்க வந்தாங்க.
அப்போ டின்னர் டைம்ல ஒய்ஃபும் சந்திச்சாங்க. அவங்க கிட்ட நான் சொன்னேன், இதை பாருமா இன்னும் டயானா அந்த ஷாலை போட்டுக்கிட்டே இருக்காங்க ஒருவேளை அப்படின்னு. அதுக்கப்புறம் பாத்துக்கலாமேன்னு. நான் என் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன், அவங்களுக்கு ரொம்ப ஷால் பிடிச்சிருச்சு போல, அவங்க போட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் ஒய்ஃப் கிட்ட கேட்டேன் என்ன பண்றதுன்னு, உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு இதான் தோணுச்சு, அவங்க கிளம்பும்போது அவங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணணும்னு. இது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு, நீங்க இன்னும் அழகா இருப்பீங்கன்னு. தட் ஷி வாஸ் வெரி கிரேஸ்ஃபுல், வெரி பியூட்டிஃபுல். இப்படி எத்தனை பேருக்கு தான் நீங்க சால் கொடுத்துருக்கீங்க? அதுக்கு அடுத்த நாள் டெல்லியில் ஒரு பார்ட்டி இருந்தது. அங்கே நிறைய பேர் என்கிட்ட வந்து எனக்கு ரொம்ப குளிருதுன்னு சொன்னாங்க. அப்போ என்கிட்ட லுதியானா ஷால் இருந்தது, அவங்கக்கிட்ட கொடுத்து இதான் என்கிட்ட இருக்குன்னு சொன்னேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். ஸோ ஷால் கதை இப்படி தான் நடந்தது. அப்போ இந்நேரம் உங்ககிட்ட இருக்கிற எல்லா சாலும் காலியாயிருக்கும். இல்லை, இது கடவுளுடைய ஆசீர்வாதம். நம்ம மூதாதையார் கொடுத்த ஒரு 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 ஆசீர்வாதம்னு தான் சொல்லுவேன். நல்ல ஷால் எப்பவும் ஒரு கலைஞர்களுக்கு கிடைக்கும். ஆப்கி அதாலத்துல இதுதான் உங்க குற்றச்சாட்டுகள் ஹம்சத் அலி கான் மீது. இப்ப விசாரணையின் முடிவுக்கு வந்துட்டோம். இன்றைய ஜட்ஜ் பாஸ்கர் ராயுடைய தீர்ப்பை பார்க்கலாம். நாங்க எதிர்பார்க்குறோம் உஸ்தாத் அம்ஜத் அலி கான் அவர்களே, இன்னும் அதிகமா மியூசிக்ல கவனம் செலுத்தணும், அதோட தரத்தை உயர்த்தணும், அந்த முக்கியமான ட்ரெடிஷனை காப்பாற்றணும். இதை அவரோட கடமைன்னு சொல்லணும். இன்னும் திறமையான எவ்வளவோ ஆர்டிஸ்டுகளை அவர் முன்னேற்றணும். கவனிக்கப்பட வேண்டியது முக்கியமா என்னன்னா, அதாவது உஸ்தாத் அம்ஜத் அலி கான் அவரோட மைல்யோவில் அபூர்வமான ஒரு நயம் உண்டு. அவரு வெறும் சரோஜ் பிளேயர் மட்டும் இல்ல, அவரோட கலை, அவரோட ஆளுமை மியூசிக் எல்லையை கடந்து செல்கிறது. இது நம்ம காலத்தோட ஒரு முக்கியமான கல்ச்சரல் ஸ்டேட்மெண்ட்டாக மாறியிருக்கிறது. இந்த நம்பிக்கையோட உஸ்தாத் ஹம்சத் அலி கான் தன்னுடைய மியூசிக் மந்திரத்தை உலகம் முழுக்க பரப்பிக் கொண்டே இருப்பார். இந்தியாவின் பெயரை உலகம் முழுக்க பிரகாசித்துக் கொண்டிருப்பார். இன்றைய வழக்கு இதோடு முடிவடைகிறது.